அதான் நம்ம வேற விதத்துல பிஸியா இருக்காங்க இல்லையா, எல்லார் கையிலயும் மொபைல், எல்லாரும் அதுல பிஸியா இருக்காங்க. ஒரு பாக்குற ஒரு சக்தியோ பாதுகாப்பு கொடுக்கறதுக்கோ ஆக்கப்பூர்வமான காரியங்கள்ல நம்ம கம்மியா இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன செய்யணும், சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் வாழ்வாதாரம், அன்றாட வாழ்வாதாரத்துக்கு என்ன இருக்கு, ஒருத்தர் சாப்பாட்டுலேருந்து செக்யூரிட்டிலேருந்து உழைக்கிறதுலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுல என்ன பேசுறாங்க, அதுல அவங்க எல்லாம் இதை பத்தி கவலைப்பட போறது இல்லை. இந்த விஷமத்தனத்தை உண்டாக்குறதே இந்த மாதிரி எதுலயும் ஈடுபாடு இல்லாதவங்க தான் இல்லையா. சோ அவங்க இப்ப என்ன இது பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லா இடத்துலயும் வேணும், தெருக்கு தெரு வேணும். இப்ப நம்ம யங்ஸ்டர்ஸோட எனர்ஜி எல்லாம் நல்லதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நானும் உழைக்கிறேன், இந்த ஊருக்காக நானும் செய்யறேன், இந்த தெருவுக்கு நானும் பாதுகாப்பு கொடுக்குறேன், நானும் இருக்கேன், இதுல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு இருந்தா அந்த கல்ச்சர் வளரும். ஸோ பாதுகாப்புன்றது எல்லாரோடைய பொறுப்பு, ஒருத்தரோட பொறுப்பு மட்டும் இல்லை, சமுதாயத்தோட பொறுப்பு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 5 இடங்கள்ல 5 குழந்தைகள் மீது பாலியல் ரொம்ப 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 மனசு துடிச்சு போயிடுறேன்னா, நான் அந்த நாளெல்லாம் என் மனசு அங்கதான் இருக்கும். ஏன்னா நான் என் மனசு அந்த குழந்தையோட இருக்கும். எவ்வளோ துடிச்சிருக்கும் அந்த நிமிஷம். அந்த ஐயோ இந்த சமுதாயத்துல என்னை காப்பாத்த யாரும் இல்லையா அப்படின்ற ஒரு உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும்போது, அம்மானு கூப்பிடுமா, அப்பான்னு கூப்பிடுமா, இல்லை என்னன்னு கூப்பிடும், யார்கிட்ட போகும் அந்த குழந்தை? முதல்ல அது ஏன் அப்படி போய் அந்த இதுல தவறுல மாட்டி சீரழிஞ்சு போச்சு, எதனால போச்சு அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, பெரியவங்களோட கண்காணிப்பு இல்லாமையோ, இல்லை நம்மளோட நெக்லிஜென்ஸ், இன்டிஃபரன்ஸ், நம்ம எதை பத்தியும் கவலைப்படாம ஏதோ ஒன்று நடக்குதுன்னு போயிட்டு இருக்கிறதுனாலயோ, இல்ல பாதுகாப்பு முறைகளை ரொம்ப ஆழமா போய் செய்யாததுனாலயோ, அதனாலதான் இந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. ஒரு குழந்தை பாதிச்சா கூட அது நம்ம சமுதாயத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா அது ஒரு முன்னுதாரணம் ஆகுது. இப்படி நடக்குது, இப்படி நடக்கிறது, திருப்பி ஒண்ணு நடக்குது, அது நடக்கக்கூடாது. அப்போ நம்ம எவ்வளோ சேர்ந்து வேலை பண்ண வேண்டியிருக்கு, நம்ம குழந்தைங்களை நம்ம எவ்வளவு நம்பி இருக்காங்கன்றது நம்ம உணர வேண்டியிருக்கு. மக்கள் மேடை இந்த விஷயங்களுக்கு என்ன மாதிரி இனிஷியேட்டிவ் நாங்க ஆல்ரெடி ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாளா குழந்தைங்களோட பாதுகாப்பு, குழந்தைங்களோட சேஃப்டி, அபேண்டன் சில்ட்ரன், ட்ராமடைஸ் சில்ட்ரன், விட்டு போன குழந்தைங்க, குப்பை தொட்டியில போடுற குழந்தைங்க, காணாம போற குழந்தைங்க, அதான் குழந்தைங்க என்ன சித்திரவதையெல்லாம் அனுபவிக்கும் இன்னும். இப்ப அந்த சித்திரவதை போய் யார் வேணா தூக்கிட்டு போலாம், எங்க வேணா நாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை நம்ம கண்டிப்பா ஒரு சமுதாயமா அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு.